بلا فصل على معمول فعل مستقر أولا وبعد عاطف بلا فصل على معمول فعل مستقر أولا. இஸ்திகாலுடைய பாடத்துல மொத்தம் எத்தனை முறை இருக்கிறது? அஞ்சு முறை இருக்கிறது. முதல் முறைன்னா ரெண்டாவது, மூணாவது, ஏற்றம், நாலாவது ஏற்றம், ஐந்தாவது இப்போ நசபு செய்வது வாஜிபு, மூணாவதுல நசபு செய்வது விசேஷம், நாலாவதுல ரஃபு செய்யறது விசேஷம், ஐந்தாவதுல ரெண்டு சமம் நசபு செய்யலாம் ரஃபு செய்யலாம். ரெண்டாவதுல ரஃபு செய்வது வாஜிபுங்கிறாங்க. எப்ப ரஃபு செய்வது வாஜிபுன்னு வந்துருதோ அது எதுலயே கட்டுப்படாது, இஸ்திகாலையே கட்டுப்படாதுல. புரியுதுனே? ரஃபு செய்வது வாஜிபுன்னு விட்டா என்னவே வராது. இது இஸ்திகாலுடைய பாடத்திலே அது வராது, ரெண்டாவது பாடம். ஆனாலும் முறை இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. ரஃபு செய்வது வாஜிபுன்னு இஸ்திகாலே ஏற்படலையப்பா அப்படின்ட்டியா? இதுல ரஃபு செய்வது வாஜிபுன்னு எப்போ வருதோ அப்ப இஸ்திகால் வரலையே, என்னவே வரல, இஸ்திகாலே வரலையா, அப்ப அது இஸ்திகாலுடைய படத்தில் கட்டுப்படாது. எதுல கட்டுப்படாது? இது இஸ்திகாலுடைய படத்தில் கட்டுப்படாது. இது அவ்வளவு மசாலிக்கு சனி ரூபத்தில் சொல்றாங்க. எது சொல்றாங்க? அவ்வளவு மசாலி. சரி வா, ரெண்டு இருந்தாலும் அவங்க சொல்ற முறை நம்ம சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. கிறிஸ்தும சாணி ரெண்டாவது பங்கு மா எஜிபு ஃபீ ரஃபு, ரஃபு இதிலே வாஜிபாகவும் அதுவா இருக்கும், வாஜிபாகவும் அந்த பங்கா இருக்கும். கிறிஸ்தும சாணி ரெண்டாவது பங்கு மா எஜிபு ஃபீ ரஃபு, ரஃபு இதிலே வாஜிபாகவும் அந்த உண்டா இருக்கும், ரஃபு இதிலே வாஜிபாகவும் அதுவா இருக்கும். பலகு ரஃபு வாஜிபாவது இருக்கிறது சமபானியத்திற்கு காரணம் இருக்கு. ஒன்றாவது ஒரு எழுத்து எடுத்து இந்த முந்தி நெஸ்மம் வந்திருக்கும். ஒரு எழுத்தை எடுத்து அந்த எழுத்தை எடுத்து முத்ததா தான் வரும். அந்த எழுத்தை எடுத்து இதுதான் வரும், முத்ததா தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தை அடுத்து என்ன செஞ்சிருக்கோம்? அந்த முந்தி நெஸ்மம் வந்திருக்கும். அதுக்கு வரும் முத்ததா தான் வரும்னா ரஃபு தானே செய்யணும். எடுத்துப்பா, எது எடுத்து வந்திருக்கு? முத்ததாவை அடுத்து வந்திருக்கு. ஆமா, ஒரு வார்த்தையை எடுத்து வந்திருக்கும். அந்த வார்த்தைக்கு அடுத்து இதுதான் வரும், முத்ததா தான் வரும். முத்ததா தான் வருங்கும் போது என்ன செய்ய முடியாது? நசம் செய்ய முடியாதுல்ல. புஜாயித்தான இதாவுக்கு பிறகு வந்திருக்கும், அல்லது இப்திதாயித்தான லைத்தமாவுக்கு பிறகு வந்திருக்கும். இப்திதாயித்தான லைத்தமாவுக்கு பிறகு இஸ்மு வந்திருக்கும். லைத்தமாவுக்கு பிறகு என்னதான் படிக்கணும்? முத்ததா தானே வச்சு படிக்கணும். பேரு இப்திதாயித்தான லைத்தமா. புஜாயித்தனைனா திடுகுருனா வெளியே வந்தா பாக்க சிங்க நிலைச்செல்லாம் சொல்றாங்கல்ல, புஜாயித்தனை தான். கரஜித்து நான் வெளியே வந்தேன், இதன் அசதுன்னு அப்பொழுது ஒரு சிங்கம் ஏக்குள்ள ஒரு மனிதனை தின்னுக்கிட்டு இருந்துச்சு. இதுதான் தானே வெளியே போறதுக்கு ஒரு பெரிய பாம்புங்க ஒருத்தர் பிடிச்சி கடிச்சுக்கிட்டு இருக்கு. இதன் அப்புறம் ஒரு தேடு ஒருத்தனை குட்டிடுச்சு. இது ஃபிஜாயித் யதார்த்தமா நடக்கிறது, விளங்குதா? அப்போ எப்போ ரஃபு செய்வது வாஜிபு? ஒரு எழுத்தை எடுத்து ஒரு வார்த்தையை எடுத்து இந்த முந்தின இஸ்மு வந்திருக்கும். அந்த வார்த்தைக்கு எடுத்து இதுதான் வரும், முத்ததா தான் வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் ரஃபு தானே செய்யணும். அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்யணும்? ரஃபு தான் செய்யணும். ரெண்டாவது, அந்த இஸ்மை எடுத்து ஒரு எழுத்து வந்திருக்கும். அந்த இஸ்மை எடுத்து மேல ஒரு எழுத்தை எடுத்து அந்த இஸ்மு வரும்னு சொன்னோம். இப்ப என்ன சொல்றோம்? இஸ்மை எடுத்து ஒரு எழுத்து வந்திருக்கும்.
இஸ்மை அடுத்து ஒரு எழுத்து ஒரு வந்துருக்கும். கலிமா ஒரு வார்த்தை வந்திருக்கும். அந்த கலிமாவுக்கு பிறகு ஃபேல் இருக்கும். அந்த கலிமாவுக்கு பிறகு ஃபேல் இருக்கும். இந்த ஃபேல் அந்த கலிமாவை தாண்டி முன்னால போய் அமல் செய்ய முடியாது. எப்படி இந்த ஃபேல் அந்த கலிமாவை தாண்டி முன்னாடி போய் அமல் செய்ய முடியாது. முன்னால உள்ள இஸ்மில் போய் அமல் செஞ்சு அதை பராக்காக்கணும்னா பிரகுதபா முன்னால உள்ள ஒரு இஸ்மில் போய் அமல் செய்யறதா இருந்தா அது எதிர்கண்ண எப்பந்தான் வந்து தப்சீர் செய்யும். அது போய் அமல் செஞ்சாதுன்னா தப்சீர் செய்யும், அமல் செய்ய முடியும். நம்ம சொல்லியிருக்கோம்ல இஸ்திகாலுடைய பாடம் என்றாலே என்ன அர்த்தம்? அது முன்னால உள்ள இஸ்மில் அமல் செய்ய தகுதியா இருக்கும். ஜெய்தன் லரபத்துன்னு இருக்குன்னா இந்த ஜெய்தன்ல லரபத்து அமல் செய்ய தகுதியா இருக்கணும். ஹூ இருக்கிறதுனால தான் அமல் செய்ய முடியாம போகுது. ஆமா, அதனாலதான் இஸ்திகால்னு பேர் வருது. ஹூ வந்து பராக்காக்கிடுச்சு. ஆனா ஒரு முதல் ஆரம்பத்துல இஸ்மு வரும். அந்த இஸ்முக்கு எடுத்து எழுத்து வந்திருக்கும். அந்த எழுத்தை அடுத்து எது வரும்? ஃபேல் வரும். இந்த பேர் இந்த எழுத்தை தாண்டிக்கிட்டு முன்னாள் வசூல போய் அமல் செய்ய முடியாது. ஏன் அமல் செய்ய முடியாது? விளங்குதப்பா? விளங்குதா? ஏன் அமல் செய்ய முடியாது? விளங்குதப்பா? இது சதுரு கலாம தேடும். இந்த வார்த்தை எதை தேடும்? சதுரு கலாம தேடும். இஸ்மாமுடைய எழுத்துலாம் இருக்குன்னா அது என்ன செய்யாத? சதுரு கலாம தேடும். விளங்குதப்பா? ஷர்த்தியத்தான எழுத்து அது ஆரம்பத்துல தானே வரும். ஆமா, ஷர்த்தியத்தான எழுத்துக்கு அடுத்து வந்திருக்கும் வேலு. இந்த ஷர்த்தியத்தான எழுத்தை தாண்டிக்கிட்டு போய் முன்னால போய் என்ன செய்ய முடியாது? அமல் செய்ய முடியும். உதாரணமா பாருங்க, ஜெய்துன் என் லக்கீத்தோவு பக்ரி 3 இருக்கு. ஜெய்துன் ஜெய்தாயிரவன் என் லக்கீத்தோவு அந்த ஜெய்து நீ சந்தித்தால் பக்ரி மோனை என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்துன்றோம். இப்போ லக்கீத்தேன்னு இருக்குல்ல, இன் லக்கீத்த. ஆமா, இன் லக்கீத்தங்கிறது வந்து எங்கேயுமே போய் அமல் செய்ய முடியாது. இன்னும் தாண்டிக்கிட்டு போய் அமல் செய்ய முடியாது செய்துல. ஏன்னா இன்னும் வந்து எதை தேடும்? சதுரு கலாம தேடும். விளங்குதா? கலாமுடைய ஆரம்பத்துல வரும். விளங்குதா? என்ன அவைய சதுரு கலாம தேடி தாண்டிக்கிட்டு போய் செய்துல போய் அமல் செய்ய முடியாது. அவைய செய்துன் இன் லக்கீத்தோ பக்ரிமுன்னு தான் சொல்லணும். ரொம்ப தான் நசம் செய்ய முடியாது. தெரியுதுப்பா? இஸ்திமாமுடைய எழுத்து இருக்கும். ஒரு இஸ்மு வந்திருக்கும். இஸ்மு எடுத்து எது ஒரு இஸ்திமாமுடைய எழுத்து வரும். அந்த இஸ்திமாமுடைய எழுத்துக்கு அடுத்து எது வந்திருக்கும்? ஃபேல் வந்திருக்கும். இந்த ஃபேல் வந்து இஸ்திமாமுக்கு முன்னால் உள்ள இஸ்மு அமல் செய்ய முடியாது. எப்போ அமல் செய்ய முடியலையோ அந்த ஆமியில விளக்கவும் செய்யாதுல்ல. ஆமா, இஸ்திகாலுடைய ஷர்த்தியா என்ன இருக்குது? முன்னால் உள்ள இஸ்முல அமல் செய்ய தகுதியா இருக்கும். தகுதி இல்லைன்னா அது ஆமியில விளக்கவும் செய்யாது. விளங்கிச்சா? இந்த இஸ்மு அடுத்து முந்தின இஸ்மு அடுத்து ஒரு வார்த்தை வந்திருக்கும். அந்த வார்த்தைக்கு அடுத்து ஃபேல் வந்திருக்கும். இந்த பேர் இந்த வார்த்தையை தாண்டிக்கிட்டு முன்னால உள்ள இஸ்முல என்ன செய்ய முடியாது? அமல் செய்ய முடியாது. ஏன்னா எந்த வார்த்தையை அடுத்து இந்த பேர் வந்திருக்கு? சதுல் கலாமை தேடுகின்ற வார்த்தையை அடுத்து வந்திருக்கு. சதுல் கலாம கலாமுடைய ஆரம்பத்தில் வரும்பா. கலாமத்தினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய வார்த்தையை அடுத்து வந்திருக்கு. அப்ப எப்படி போய் முன்னால் போய் அமல் செய்யும்? அமல் செய்யவே முடியாதுங்கும் போது ஆமியில விளக்கவும் செய்யாதுல. ரைட்டா? அப்ப இந்த 2 இடத்துலையும் என்ன இருக்குது? இஸ்முக்கு ரஃபா செய்யறது வாஜிப். முந்தின இஸ்முக்கு ரஃபா செய்யறது வாஜிப். அப்போ நஸப் செய்யறது வாஜிப். இஸ்லாமோட படத்துக்கு 5 இருக்குது. நஸப் செய்யறது வாஜிப், அது ஓதிட்டோம். ரெண்டாவது ரஃபா செய்வது வாஜிப். எப்போ ரஃபா செய்வது வாஜிப்? வந்து முந்தின இஸ்மு அது ஒரு வார்த்தையை அடுத்து வந்திருக்கும். அந்த வார்த்தைக்கு பிறகு முத்ததா தான் வரும். இந்த வார்த்தைக்கு அடுத்து வருங்கும் போது அதுல போய் அது அமல் செய்யாதுல. அமல் செய்ய முடியாது. ஆமியில விளக்கவும் செய்யாது. ரெண்டாவது அந்த முந்தின இஸ்மி அடுத்து ஒரு வார்த்தை வந்திருக்கும். அந்த வார்த்தையை அடுத்து ஃபேல் வந்திருக்கும். இந்த ஃபேல் இந்த வார்த்தையை தாண்டி முன்னாலுமே அமல் செய்ய முடியாது. ஏன்னா அந்த வார்த்தை சதுரு கலாமை தேடுகின்ற வார்த்தையா இருக்கும். கிளீனா இருக்கா? இந்த மாதிரி நேரங்கள்ல ரஃபு செய்து வாஜிபோ. எப்போ ரஃபு செய்து வாஜிபோ அதெல்லாம் இஷ்டிகாலுடைய படத்துலையும் வராது. இப்போ அவ்வளவு மிஸ்ஸாகின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இஷ்டிகாலுடைய முறை இருக்குப்பா, 5 முறை இருக்குன்னு சொல்றாங்க. விளங்கிச்சு அவனுக்குப்பான். வல் கிஸ்மு சானி 2வது பங்கு மா கேஜிபு ஃபீ ரஃபு வாஜிபாகுமே அதுவா இருக்கும். 2வது பங்கு எது? ரஃபு வாஜிபாகுமே அதுவா. வல் கிஸ்மு சானி 2வது பங்கு மா கேஜிபு ஃபீ ரஃபு வாஜிபாகுமே அதுவா இருக்கும். வலஹு ரஃபு வாஜிபாகுமே அதற்கு இருக்கிறது சபபானி. எத்தனை காரணம் இருக்கு? 2 காரணம் இருக்கு. அஹதுமா 2ல் 1 ஐயகல் இஸ்முல் முஸ்தகலு அன்ஹு எதை விட்டும் பராக்காக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இஸ்மு நிகழ்வதா இருக்கும். வஅத அதாத்தின் ஒரு எழுத்துக்கு பின்னால் நிகழ்வதா இருக்கும்.
எப்படிப்பட்ட எழுத்து? துஹ்தஸு அந்த வார்த்தை குறிப்பாக்கப்படும். வில் இப்திதாயி இப்திதாவை கொண்டு குறிப்பாக்கப்படுமே, அப்படிப்பட்ட வார்த்தையை அடுத்து அந்த முந்தின இஸ்மு வருவதாகும். இந்த பராக்காக்கப்படக்கூடியது. இந்த வார்த்தைக்கு பிறகு எதுதான் வரும்? முத்ததா தான் வரும். ரஃபு தானே செய்யணும். எழுதுனப்பா. ஆமா சார். பெயிலே இதன் பக்கமே அஷாரபில் பைத்தில பலி முந்தின பைத்திலே சந்திபுர ரஹ்மத்துல்லாஹி முந்தின விஷயத்திலும் சுட்டி காமிச்சிட்டாங்க. விளக்குதப்பா? ஒரு வார்த்தைக்கு பிறகு இந்த இஸ்மு வரும். விழுதர்கள் அந்த இஸ்மு அந்த வார்த்தைக்கு பிறகு எதுதான் வரும்? முத்ததாவை தான் வருமே, அப்படிப்பட்ட வார்த்தையை எடுத்து முந்தின இஸ்மு தான் ரஃபு தான் செய்யும். வஸ்ஸானி இரண்டாவது ஐயத்துலுவல் ஃபிஅலு வஸ்ஸானி இரண்டாவது எத்துலுவல் ஃபேலு முஸ்தகலு பராக்காக்கப்படக்கூடிய அந்த ஃபேல் எடுத்து வருவதாக இருக்கும். செய்யன் ஒரு வார்த்தையை எடுத்து வருவதாக இருக்கும். இப்படிப்பட்ட வார்த்தை லா எரிது மா கபலஹு லா எரிது மா கபலஹு அந்த வார்த்தைக்கு முன்னால் உள்ள வார்த்தை மஅமூலன் மஅமூலாக வராது. லிமா பஅதஹு அந்த வார்த்தைக்கு பின்னால் உள்ள ஃபேலுக்கு எழுதுனப்பா. எத்தனை அர்த்தம் வைக்கிறது? லிமா பஅதஹு இந்த வார்த்தைக்கு பின்னால் உண்டான ஃபேலுக்கு அது மஅமூலாக வர முடியாதே, மஃபூலா வர முடியாதே. அப்படிப்பட்ட வார்த்தையை ஃபேல் பராக்காக்கப்படக்கூடிய ஃபேல் எடுத்து வருவதால் அதான் ஷர்த்தியத்தான இன்னை இஸ்திபாமான எழுத்தை ஃபேல் எடுத்து வந்திருக்கும். அந்த எழுத்துக்கு முன்னால் அந்த இஸ்மு வந்திருக்கும். இந்த ஷர்த்தியத்தான எழுத்து இந்த இஸ்திபாமியத்தான எழுத்தை தாண்டிக்கிட்டு போய் என்ன செய்யாது? மேலே முன்னாலுமே அமல் செய்யாது. ஏன்னா அது சதுல் கலாமை தேடும். ஷர்த்தியத்தான எழுத்து சதுல் கலாமை தேடும், கலாமினுடைய ஆரம்பத்தை தேடும், இஸ்திபாம் சதுரியத்தை தேடும். இவையை தாண்டிக்கிட்டு போய் முன்னாலுமே அமல் செய்ய முடியாதுல்ல. அஷார இலேஹி வில் வைத்தி சாணி இரண்டாவது வயிற்றில் இதன் பக்கம் சுட்டி காமிக்கிறாங்க. பக்கரகணி படிச்சுக்கோ. இன்தல சாபிக்கும் முந்தின இஸ்மு அடுத்து வருமையானால் மா ஒரு வார்த்தையே இப்திதாயி முத்ததாவை கொண்டு எக்தசு குறிப்பாகவே இப்திதாவை கொண்டு முத்ததாவை கொண்டு குறிப்பாகவே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை முந்தின இஸ்மு அடுத்து வந்திருக்குமேயானால் அந்த முந்தின இஸ்முக்கு அவசியமாக்கு. அபதா இக்காலமும் அவசியமாக்கு. முந்தின இஸ்மு கேட்ட ஒரு வார்த்தையை அடுத்து வந்திருக்கும். அந்த வார்த்தைக்கு அடுத்து முத்ததா தான் வரும். இந்த வார்த்தைக்கு அடுத்து முந்தின இஸ்மு ரஃபு தானே செய்யணும். வயிற்றுக்கு அர்த்தம் விளங்கிருச்சா? வயிற்றுக்கு அர்த்தம் விளங்குதா விளங்கலையா? இன்னொரு படி இன்தல சாபிக்கு முந்தின இஸ்மு அடுத்து வருமையானால் மா ஒரு வார்த்தையை இப்திதாயி அந்த முந்தின வார்த்தை இப்திதாவை கொண்டு எக்தசு குறிப்பாகவே அந்த முந்தின வார்த்தை குறிப்பாகவே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை முந்தின இஸ்மு அடுத்து வருமையானால் அந்த முந்தின இஸ்முக்கு என்ன செய்ய நீ அவசியமாக்கு. அபதா இக்காலமும் அவசியமாக்கு. இந்த வார்த்தைக்கு அடுத்து முத்ததா தான் வரும் இருக்கு. அந்த வார்த்தையை அடுத்து முந்தின இஸ்மு வந்திருக்கு. அப்புறம் அப்போ தானே செய்யணும். கதா இவ்வாறே இதா தனல் ஃபேலு ஃபேல் எடுத்து வந்திருக்குமேயானால் மேல சொன்ன இஸ்மு எடுத்து வந்திருக்கு. இப்ப என்ன சொல்றோம்? ஃபேல் ஒரு வார்த்தையை எடுத்து வந்திருக்கும். இப்படிப்பட்ட வார்த்தைன்னா அந்த வார்த்தையை தாண்டிக்கிட்டு இந்த ஃபேலால் அமல் செய்ய முடியாது. இந்த வார்த்தையை தாண்டிக்கிட்டு அமல் செய்ய முடியாது. அந்த வார்த்தை சதுருக்கலாம தேடும். சதுருக்கலாம தேடக்கூடியதை தாண்டிக்கிட்டு போய் அமல் செய்ய முடியுமா? அந்த இடத்துல ரொம்ப முதல் பைத்துல சொன்னோம் முந்தின இஸ்மு ஒரு வார்த்தையை அடுத்து வரும், அதுக்கு அடுத்து முத்ததா தான் வரும். இப்போ சொல்றோம் ஃபேல் ஒரு வார்த்தையை அடுத்து வந்திருக்கும். அந்த வார்த்தையை தாண்டிக்கிட்டு போய் ஃபேலால என்ன செய்ய முடியாது. படிக்க ரேட் தானே. கதா இவ்வாறு இதா தனல் ஃபேலு ஃபேல் எடுத்து வருமையானால் மா ஒரு வார்த்தையை லம் எரிது மா கபலு அந்த வார்த்தைக்கு முன்னால் உள்ளது வராது. மஅமூலன் மஅமூலாக வராது. லிமா உஜித பஅது அந்த வார்த்தைக்கு பின்னால் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்ற ஃபேலுக்கு அந்த வார்த்தைக்கு பின்னால் பெற்றுக் கொள்ளப்படுகின்ற ஃபேலுக்கு மஅமூலாக வராதே. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஃபேல் எடுத்து வருவதாயிருக்கும். ஃபேல் ஒரு வார்த்தையை அடுத்து வந்திருக்கும். அந்த வார்த்தையை தாண்டிக்கிட்டு முன்னால போய் என்ன செய்ய முடியாது, அமல் செய்ய முடியாது. இந்த வார்த்தைக்கு முன்னால் உள்ள வார்த்தை இந்த ஃபேலுக்கு என்ன செய்யாது, மாமூலா வராதே. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை
அடுத்து ஃபேல் வருவதாக இருக்கும். அடுத்து விளக்கிடுச்சா? கதா இவ்வாறு இதா தலல் ஃபேலும் ஃபேல் அடுத்து வருமையானால் மா ஒரு வார்த்தையை லம் எரிது மாக்கபுலு அந்த வார்த்தைக்கு முன்னால் உள்ளது மஹமூலன் மஹமூலாக வராது. லிமா உஜிதன் படிக்கணும். லிமா உஜித அந்த வார்த்தைக்கு பின்னால் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்ற ஃபேலுக்கு இந்த வார்த்தைக்கு பின்னால் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்ற ஃபேலுக்கு மஹமூலாக அந்த வார்த்தைக்கு முன்னால் உள்ளது வராதே. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஃபேல் என்ன செய்வதா இருக்கும்? அடுத்து வருவதா இருக்கும். இப்படி வந்தா என்ன செய்ய முடியாது? தப்பு வச்சது வாதி வாஜிபாவும் அதுவா இருக்கும். இரண்டாவது பங்கு வாஜிபாவே அதுவா இருக்கும். அதற்கான அளவு சபபைனி ரஃபு வாஜிபாவதுக்கு எத்தனை காரணத்தை சொல்றாங்க? விளங்குதா? ரக்கர லகு ரஃபு வாஜிபாவதற்கு சபபைனி 2 காரணத்தை முசனிபுரத்தினால் சொல்றாங்க. அது உமா அந்த 2இல் 1. அது உமான் என்ன பார்த்தோம்? அன்னஹு இதா தலல் இஸ்மு சாபிக்கு முந்தின இஸ்மு அடுத்து உரிமையானால் ஒரு வார்த்தையை இது இப்திதாயி இப்ததாவை கொண்டு எக்தசு குறிப்பாகவே அப்படிப்பட்ட வார்த்தையை இஸ்மு அடுத்து உரிமையானார். இப்திதாவை கொண்டு சொந்தமாக்கப்படுமே முத்ததாவை கொண்டு சொந்தமாக்கப்படுமே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இஸ்மு என்ன செய்யும்? அடுத்து வருவார். இதாவை போல அல்லத்தில் முஃபாஜஅத்தி முஃபாஜஅத்துக்கு உண்டான இதாவை போல முஃபாஜஅத்து யதார்த்தமாக கூறாங்க. வெளியே போனேன், ஒரு சிங்கம் ஒருத்தர் திண்ணி கட்டிக்குது, நான் வெளியே வந்தேன், தேடு ஒருத்தரை கொட்டிக்கிட்டு இருக்கு, வெளியில வர்றேன், பாம்பு ஒருத்தரை அணிஞ்சிக்கிட்டு இருக்கு, கடிச்சுக்கிட்டு இருக்கு. இது யதார்த்தம் தானே? எடுத்துனப்பா இதழ் முஃபாஜஅத்தி எடுத்துன படிக்கிறது. ஆமா என்ன இருக்குது? முஜாஹித்தான இதாவை போல புரிஞ்சுக்கணுங்க. இப்போ லைத்தமல் இப்திதாயியத்தான லைத்தமாவை போல இப்திதாயியத்தான லைத்தமான ஆக்கி பிறகு முத்ததா தான் வரும். இப்திதானாலே ஆரம்பம்னு அர்த்தம். இப்திதாயியத்தான லைத்தமாவை போல முஃபாஜஅத்தான இதாவை போல முத்ததாவை கொண்டு சொந்தமாகவே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை முந்தின இஸ்மு அடுத்து வருமையானால் அந்த முந்தின இஸ்முக்கு அவசியமாக அவதாய காலமும். அதுக்கு உதாரணம் கரஜித்து நான் வெளியேறினேன் இதன் செய்து இப்பொழுது செய்து எதிரி அம்பரவுல அடிச்சுக்கிட்டு இருக்கான். வெளியே வர்றேன் செய்யுமா வீர அவனை யார் அடிக்கிறா? அம்பரை அடிச்சுக்கிட்டு விளங்குதுடா. கரஜித்து நான் வெளியேறினேன் இதன் செய்து அப்பொழுது செய்து எதிரிபுகம் அம்பரம் அம்பரை அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கான், அடிச்சுக்கிட்டு இருக்கான். பாருங்க இதா என்ற முஃபாஜியத்தான இதாவுக்கு ஒரு செய்து வந்திருக்கு. அந்த முஃபாஜியத்தான இதாவே எதுதான் வரும்? முத்ததால தான் வரும். அதுக்கு அடுத்து முத்ததா தான் வரும். அவை செய்து தான் படிக்கணும். லைத்தமா செய்துன் செய்து அக்ரம் தோனி நீ கண்ணியப்படுத்திருக்கணுமே, செய்து நீ கண்ணியப்படுத்திருக்கணுமே. இப்போ லைத்தமா செய்துன் இப்போ இந்த செய்துங்கிறது லைத்தமாவை எடுத்து வந்திருக்கு. செய்துங்கிறது எதை எடுத்து வந்திருக்கேன்? லைத்தமாவை எடுத்து வந்திருக்கு. கேட்டப்பா லைத்தமா செய்துன் அக்ரம் தோ செய்து நீ கண்ணியப்படுத்திருக்கணுமே. இப்போ இந்த முந்தின இசுமே லைத்தமாவை எடுத்து வந்திருக்கு. இப்திதாயத்தான லைத்தமாவை நான் ரஃபுவை தான் செய்யணும் நினைச்சு கூடாது, நசுபு செய்யக்கூடாது. ஒலா இதுசு நசுபு ஒனா இவ்விடத்தில் நசுபு செய்வது என்ன செய்யாது? கூடாது. விளங்குதப்பா? இதன் செய்துன் எதிரி புகு அவனும் ரஃபுவை தான் செய்யணும். லைத்தமா செய்துன் அக்ரம் தொகு இது என்ன செய்யணும்? செய்துனுக்கு நசுபு தான் செய்யணும், ரஃபுவை தான் செய்யணும், நசுபு செய்யக்கூடாது. ஒலா இதுசு நசுபு நசுபு செய்வது கூடாதுன்னு இடத்துல. இதனால் என்ன இதாவாகிறது லா தக்கழு பாத லா தக்கோ கபில ஃபேலுக்கு முன்னால் நிகழாது. முஃபாஜியத்தான இதா எதுக்கு முன்னால நிகழாது? ஃபேல் நசுபு செய்யுதுன்னா ஃபேல் வராத. லாயிர்லையும் வராது. முஃபாஜியத்தான இதாவுக்கு பிறகு லாயிர்லையும் ஃபேல் வராது. வலா முகத்தரன் தக்தீர்லையும் வராது. இப்போ கதா லைத்தமாவும் இப்படித்தான் எடுத்துனப்பா. கதா லைத்தமல் இப்திதாயியத்தான லைத்தமாவும் பிடித்தேன். லைத்தமாவுக்கு அடுத்து ஃபேல் வராது. இதுதான் வரும், இஸ்மு தான் வரும். அப்படியே ரஃபு தானே செய்யணும், இதுதான் தான் வரும், ஃபேல் வராது. கதா இவ்வாறு எஜிபுர் ரஃபு செய்வது வாஜிபாகும். இசபபி சானி 2வது காரணத்தை கூட ரஃபு செய்வது வாஜிபாகும். ஒவ்வொரு அன்னவு இதா தலல் ஃபேலு ஃபேல் அடுத்து உரிமையானாலாக இருக்கும். மா அஷைய ஒரு வார்த்தையை அடுத்து உரிமையானாலாக இருக்கும். லம் எரிது மா லம்
லம் எரிது மா இஸ்மு அந்த இஸ்மு கபல தாலிக்க ஷையத் வஸ்துவுக்கு முன்னால் உள்ள இஸ்மு ஆல கௌனிஹி மஅமூலன் மஅமூலா இருக்கின்ற நிலைமையிலே வராது. மாமூலா இருக்கிற நிலைமையிலே வராது. எதுக்கு? லிமாலில் ஃபேலி ஒரு ஃபேலுக்கு உஜீத பஅது உஜீத பஅத ஷையி அந்த வஸ்துவுக்கு பின்னால் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறதே அந்த ஃபேலுக்கு மாமூலா வராது. அந்த வார்த்தைக்கு பின்னால் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிற ஃபேலுக்கு மாமூலாக வராதே. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அடுத்து ஃபேல் வருவதா இருக்கும். எடுத்துனப்பா மா உஜித பாது போடுறாங்க பாரு. மா உஜித பாது அந்த வார்த்தைக்கு பின்னால் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்ற ஃபேலுக்கு அந்த முன்னால் உள்ள இஸ்மு என்ன செய்யாது? மாமூலாக வராதே. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஃபேல் எடுத்து வருவதா இருக்கும். இந்த வார்த்தைக்கு முன்னால் உள்ளது பின்னால் உள்ள ஃபேலுக்கு என்ன செய்யாது? மாமூலா வர முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை சதுல் கலாமை தேடும். சதுல் கலாமை தேடுகின்ற வார்த்தையை எடுத்து ஃபேல் வந்துடும். சதுல் கலாமை தேடுகின்ற வார்த்தைக்கு கலாமினுடைய ஆரம்பத்தில் இந்த வார்த்தையை அடுத்து இது வந்திருக்கும். ஒவ்வொரு அந்த வார்த்தை மாலவு சதுல் கலாம் கலாமினுடைய ஆரம்பம் அதற்கு இருக்குமே அதுவா இருக்கும். கலாமினுடைய வார்த்தை ஆமா கலாமினுடைய ஆரம்பம் அதற்கு இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அடுத்து வருவதா இருக்கும். எடுத்துல பார்த்து வைக்கிறது காதவாதி ஷர்தி ஷர்த்தினுடைய எழுத்தை போல இஸ்திபாமி இஸ்திபாமுடைய எழுத்தை போல நாபியத்தை நபி செய்கின்ற மாவை போல நபி செய்கின்ற மா சொல்லுப்பா ஷர்த்தியை இஸ்திபாமியத்தான எழுத்து ஷர்த்தியத்தான எழுத்து இதுக்கெல்லாம் அடுத்து வந்து பேர் வந்து இதையெல்லாம் தாண்டிக்கிட்டு முன்னால் உள்ள இஸ்மில் போய் இந்த பேரெல்லாம் படிச்சு முடியாது. ஜெயிதுன் என் லக்கீத்தவும் அக்ரிமுங்கிறத வேற பாரு. ஜெயிதுன் ஜெயிதாகிறவன் என் லக்கீத்தவனை நீ சந்தித்தால் அக்ரிமோனை கண்ணியப்படுத்து. இப்போ இன்னை எடுத்து லக்கீத்தை என்ற பேர் வந்திருக்கு. இன்னை எடுத்து எது வந்திருக்கு? இந்த லக்கீத்தை வந்து என்ன செய்யாது? இன்னும் தாண்டிக்கிட்டு போய் செய்தில் என்ன செய்ய முடியாது? அமல் செய்ய முடியாது. மாமூலா வராது. ஏன்னா இந்த இன்னும் வந்து எதை தேடும்? சதுல் கலாம தேடும். ஷர்த்தியத்தான இது ஜெய்துன் அல் தரப்தஹு ஜெய்தாயிரவன் நீ அடித்தியா? ஜெய்தாயிரவன் அடித்தாயா? இதான் கேட்டேன். இப்போ அல்ல அடுத்து தரப்து வந்துருச்சு. தரப்த வந்துருச்சு. அல்ல அடிச்சு அல்ல இடத்துல வந்திருக்கே. இந்த அல்ல அடுத்து வந்திருக்க தரப்த இந்த அல்லுக்கு முன்னால் உள்ள செய்தியில் போய் என்ன செய்ய முடியாது? அமல் செய்ய முடியாது. அவங்க ரஃபு செய்து பாதி. ஏன்னா அல்லு வந்து சதுல் கலாமை தேடும். எடுத்துனப்பா இப்போ எஜிபு ரஃபு முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. மூணையும் படிச்சிட்டோமா? ஜெய்து நல்ல அரப்தவு ஜெய்து நீ அடித்தாயா? ஜெய்த இந்த அல்லுக்கு அடுத்து வந்திருக்கலப்பா அரப்த இது முன்னால் உள்ள செய்தியில் போய் நினைக்க முடியாது. விளக்குதான் அமல் செய்ய முடியாது. எடுத்து வைக்கிறது எப்படி? ஜெய்துன் அல் ரப்தஹு ஜெய்து நீ அடித்தாயா? ஜெய்துன் மா லக்கீத்தஹு ஜெய்தாயிரம் அவனை நீ சந்திக்கல. நபி ஜெய்துன் ஜெய்தாயிரம் மா லக்கீத்தஹு நீ சந்திக்கலப்பா. சந்திச்சது அம்பருப்பா. செய்து சந்திக்கலப்பா. நீ வந்துவான் அம்பரு. இப்போ மாவு எடுத்து லக்கீத்தை வந்திருக்கு. இது எடுத்து வந்திருக்கே நபி செய்ய இந்த மாவை எடுத்து வந்திருக்கு. இந்த மாவை தாண்டிக்கிட்டு போய் செய்தியில் போய் லக்கீத்தவால என்ன செய்ய முடியாது? அமல் செய்ய முடியாது. அவை இந்த இடங்கள் எல்லாம் செய்துக்கு ரஃபு செய்து இன்னும் ஆயிருங்க வாஜிபாய். எஜிபு ரஃபு ஜெயித் இந்த ஐந்தி ஆதில் அம்சிலத்தி இது போன்ற உதாரணங்களிலே ஜெயிதுக்கு ரஃபு செய்வது என்ன செய்யும்? வாஜிபா. வலா இஜூஸ் நசுபு நசுபு செய்வது கூடாது. ஏன் கூடாது? முன்னால் போய் அமல் செய்ய முடியாதுன்னா எப்படி விளக்கும்? நம்ம இஸ்திகாலுடைய பாடத்தில் என்ன சேர்த்து போட்டிருக்கோம்? முன்னாடி முன்னால் போய் அமல் செய்ய தகுதியா இருக்கும். தகுதியா இருந்தால் தான் அந்த ஆமீர் அதாவது எடுத்து வளர்க்க முடியும். ஏனால் என்ன மாலா இஸ்ராஹு ஐயாமல ஃபீமா கபலஹு முன்னால் உள்ளதிலே அமல் செய்வதற்கு தகுதியாகாதது லா இஸ்லவு ஃபஸிர ஆமீரன் ஆமீரை விளக்கவும் முடியாது. எழுதுறப்பா அப்ப ரெண்டு விஷயம் சொல்றாங்க சுருக்கமா சொன்னா. முந்தின இஸ்மு ஒரு வார்த்தையை அடுத்து வந்திருக்கும். அந்த வார்த்தைக்கு வரும் தான் வரும். அப்ப ரஃபு செய்யணும். ரெண்டாவது ஒரு வார்த்தையை அடுத்து அந்த ஃபேல் வந்திருக்கும். அந்த ஃபேல் அந்த வார்த்தையை தாண்டிக்கு முன்னால என்ன செய்ய முடியாது? அமல் செய்ய முடியாது. அப்படிதான் கேட்டேன். ரெண்டு இடங்கள்லையும் ரஃபு செய்வது வாஜிபு. எப்ப ரஃபு செய்வது வாஜிபு என்று வந்து விட்டதோ அது இஸ்திகாலுடைய பாடத்திலையும் கட்டுப்படாது. இது அவுலவுல் மசாலிக்னு சொல்றாங்க. யாரு? நம்ம முஸ்லிம்கள் வந்துறாங்க. காலபி அவுலவுல் மசாலிக் அவுலவுல் மசாலிக்லே ஒரு முஸ்லிம் சொல்றாங்க லைஸ மின் அக்ஸாமி மசாயில் ஹாதல் பாப் இந்த பாடத்தினுடைய மசாலாக்களுடைய பங்குகள்
மா எஜிபு ஃபீ ரஃபு ரஃபு வாஜிபாகுமே. அந்த ஒரு இந்த பாடத்தில் உள்ள இந்த மசாலுடைய பங்கு புரியுதப்பா? கமாஃபி மசாலத்தி இதழ் ஃபுஜாயத்தி ஃபுஜாயத்தான மசாலாவில் இருப்பதை போல ரஃபு செய்வது வாஜிபாகின்ற இந்த பாபியினுடைய பங்கு இந்த பாடத்து பங்கிலே கட்டுப்படாது. என்னது லைசமின் அக்சாமி மசாயிலி ஆதல் பாப், இந்த பாபிலே உள்ள மசாலாக்கள்னா மா எஜிபி ரஃபு ரஃபு வாஜிபாகுமே, அதெல்லாம் இதுல வராது, இதுலயே வராது. கமாஃபி மசாலத்தில் ஃபுஜாயத்தி ஃபுஜாயத்தான மசாலாவில் இருப்பதை போல ரஃபு செய்வது வாஜிபாவது இந்த பாடத்தினுடைய மசாலாக்கள் பங்குகளிலே கட்டுப்படாது. ஏன் கட்டுப்படாது? அதமி சிதுக்கி லாபித்தில் பாபி அலைகா, இந்த பாபை இந்த பங்குகளின் மீது நிகழ்த்துவது இல்லை என்ற காரணத்தினால். இஸ்திகாலே நிகழலையே. ஆமா என்னன்னு கேட்டேன். இஸ்திகால நிகழலைப்பா. இஸ்திகால பராக் ஆகியிருந்தா தானே இஸ்திகாலுடைய பாடம் வரும். ரஃபு செய்ததுல வாஜி பண்ணிட்டோம், இந்த பேல் பராக் ஆவலியில ரஃபு செய்வது வாஜி ஆகுதுல, அப்ப இஸ்திகாலுடைய பாடத்திலையும் கட்டுப்படாது. கலாமு நாதிமி நாதிமி ரமத்தோட பேச்சு யூம் ஏதாவது இது என்ன செய்யுது? யூகம் மூட்டுச்சு பாரு. என்ன பாரு மேல பாரு. இன்சகல முதுமது சுமின் சாபிக்கு முந்தின இஸ்மினுடைய லமீரு ஃபேலை பராக்காக்கியிருந்தால், அன்ஹு முன்னாளுடைய இஸ்மை விட்டும் பராக்காக்கியிருந்தால், லெஃபுலுக்கு நசுபு செய்வதை கொண்டோ முந்தின இஸ்மினுடைய லமீர் லெஃபுலுக்கு நசுபு செய்வதை கொண்டோ அது முந்தின இஸ்மினுடைய லமீரில் மாலுக்கு நசுபு செய்வதை கொண்டோ பராக்காக்கியிருந்தால் பன்சிபு சாபிக்கு முந்தினதற்கு இன்சிபுக்கு நசுபு செய் பேரின் ஒதுங்கிற அத்துமன் கட்டாயமான முறையில் மறைக்கப்பட்ட பேரை கொண்டு நீ நசுபு செய்யுங்கிறான். பராக்கு ஆக்கியிருக்கணும். பராக்கு ஆக்கினா தானே இஷ்டிகால் வரும். இது தெளிவாக எதில் சொல்றாங்க? 5 பங்குல சொல்றாங்க. தெளிவாக அங்கே சொல்லிட்டாங்க. மௌது ஒரு சைக்கிள் வராது. வாஹித் தாவானால் இருக்கு.